போகிறது ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸில் யூனிட் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ். இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அண்ட் இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் தான் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஓகேவா, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட். அதில் வந்து கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரம் இருக்கும், டூ இருக்கும், அவைலபிள், டிமாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அவைலபிளுக்கு இன்னொரு பேர் சப்ளை, டிமாண்டுக்கு இன்னொரு பேர் ரெக்குவயர்மெண்ட். இங்கே ஃப்ரம்ன்றது சோர்ஸ் டூஸ் கொடுத்துருக்கலாம், டூன்றது ஆரிஜினும் கொடுத்துருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம நார்மலாக எல்லா கொஷின்ஸுமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஓகே, நம்ம கொஷின் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்த பாக்ஸ் நீங்கள் போடும்போது எப்படின்னா இந்த மாதிரி நம்பர்ஸை கார்னரில் எழுதி வச்சிடணும். இந்த ரூலுக்காகன்ட்டு இல்லை, எல்லா மெத்தட்ஸ்லையுமே இந்த மாதிரி கொடுத்துருக்குற கொஷினில் இருக்கிற நம்பர்ஸை கார்னரில் எழுதி வச்சுக்கிறது நமக்கு கொஞ்சம் சரி. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ எந்த கொஷின் கொடுத்தாலும் பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டான்னு கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்குற கொஷின். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொன்னீங்கன்னா சப்ளை, இது வந்து டிமாண்ட், ரைட்டா? ஸோ இந்த சப்ளை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், டிமாண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் சேம் நம்பர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 78, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 78 வருது, இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 78 வருது. ஸோ இது வந்து என்ன அர்த்தம்னா சமேஷன் ஏஐ இஸ் ஈக்குவல் டு சமேஷன் பிஜே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போது என்ன பண்ணணும், இது பேலன்ஸ்டுன்னு தெரிஞ்சிச்சு. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது பேலன்ஸ்ட். அன்பேலன்ஸ்னால் அதுக்கு வேறு மாதிரி சம் போகும். ஸோ இப்படி ஈக்குவலாக இருந்ததுன்னா இது பேலன்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ன்றது தான் இந்த மெத்தடோடைய பேர். இப்போ நம்ம சின்ன வயசில் சோஷியல் புக்கெல்லாம் பார்த்தோம், ஏதாவது மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க டேரக்ஷன்ஸ்க்காக, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு. அப்போது ஆக்சுவலாக இது ஸ்ட்ரெயிட்டாக வரையணும், நான் தான் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்போ நார்த் வெஸ்ட்டுன்றது இந்த கார்னர், கரெக்டாக? ஸோ அதே தான் இந்த பாக்ஸ்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நார்த் வெஸ்ட்டுன்றது இந்த கார்னர். ஸோ நம்ம ப்ராப்ளமை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ 3ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3க்கு சப்ளை பார்க்கணும், டிமாண்ட் பார்க்கணும். அதாவது இந்த ரோடைய சப்ளை, இந்த காலமுடைய டிமாண்ட் பார்க்கணும். 20, 40 இருக்குது. இந்த ரெண்டுத்தில் சின்ன நம்பர் வந்து 20 தான். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 20யை கேன்சல் பண்ணி இங்கே போடுறோம். போட்டுட்டு இங்கே 40 இருக்கா, 40யை கேன்சல் பண்ணி 20, 40 - 20 என்ன 20, அதை இங்கே போடுறோம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எந்த பக்கம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு, இந்த பக்கம் இது 0 ஆகிடுச்சு, இங்கே 20 இருக்குது. ஸோ இந்த ரோ வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த ரோ வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடலாம். இது பெண்ணில் போடுறது தெளிவாக தெரியலை. ஸோ கண்டினியூ வித் பென்சில் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலாக இருக்கிறது 2, நார்த் வெஸ்ட்டாக இருக்கிறது 2. இப்போ 2க்கு பார்க்கணும், இங்கே 20 இருக்குது, இங்கே 30 இருக்குது. அப்போது இந்த 20யை நான் இங்கே உள்ளார போட்டுட்டு 30 - 20 10 போட்டுட்டு இங்கே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சா, முடிஞ்சிச்சு. அடுத்து 10க்கு பார்க்கும்போது இங்கே 10 இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6ஐ உள்ளே போட்டுட்டு 4, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது எனக்கு 1 இருக்குது, 1க்கு 4, 8ன்னு இருக்குது. அப்போ நான் வந்து 4ஐ உள்ளார போட்டு இங்கே 4 ஆக்கியாச்சு. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு, 0 இது இதாகிடும். இப்போ 20, 15, 4ன்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ணி இங்கே 11ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். சாரி, ஆமாம், இங்கே 4ன்னு வரும். அப்போ இந்த இடம் எனக்கு 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த 40, 11 இருக்குது, 18 இருக்குது. 18, 11 உள்ளார போட்டுட்டு இங்கே 7. அப்போ எனக்கு இந்த ரோவும் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து 14 வருது. 13, 7 பார்க்கும்போது இங்கே 7 வரும், 6 வந்துடும். இப்போ ஃபைனல் பாக்ஸ் 16ல் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. எப்போதும் இந்த மெத்தடில் இல்லை, எல்லா மெத்தட்லையும் கடைசி பாக்ஸ் ஃபில் பண்ணும்போது 2 வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணி அந்த நம்பரை உள்ளார போட்டுடலாம். ஓகேவா, இது ஆக்சுவலாக 6 தான்ப்பா. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான், 6 தான். ஸோ இதை போட்டுட்டு ரோ காலம் ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இப்படி தான் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் போடணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கே அலாட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம்ல உள்ளார. இப்போ கேன்சல் பண்ணி போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்னது 4x5 பாக்ஸா, கரெக்டாக? இப்போ வந்து இதில் என்னென்னா A11ல் இதுதான் A11. இங்கே என்ன ஆன்சர் அலாட் ஆகிருக்கு 20. அடுத்து A21னா இது, அப்போ அங்கே வந்து 20. அடுத்து A22 6, A23ல் 4, A34 33ல் 4, A34ல் 11, A44ல் 7, A45ல்
6. இதுதான் வந்து நம்மளோட இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஓகேவா? இதில் எவ்வளோ அலோகேஷன்ஸ் ஆகியிருக்கு மொத்தமாக? 1 2 3 4 5 6 7 8 மொத்தமாக 8 அலோகேஷன்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 8 அலோகேஷன்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 4ன்றது M, 5ன்றது N. ஸோ M + N என்ன? 4 + 5, இது வந்து 9. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நமக்கு நார்மலாக M + N - 1 இத்தனை அலோகேஷன்ஸ் ஆகியிருக்கணும். அதாவது இத்தனை நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸ். நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் அலோகேஷன்ஸ் இருக்கணும். கரெக்டாக? பாசிட்டிவ் அலோகேஷன்ஸ் இருக்கணும். இங்கே M + N என்ன? இங்கே வந்து M + N 4 + 5 = 9. அப்புறம் 9 - 1, M + N 4 + 5 - 1 8. கரெக்டாக? இங்கே 8 அலோகேஷன்ஸ் வந்திருக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 8 அலோகேஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் டீஜெனரேட் ப்ராப்ளம். ஓகேயா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் டீஜெனரேட் ப்ராப்ளம். இப்போது இந்த ப்ராப்ளமுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரைட் இட் டவுன் ஹியர். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து அலோகேஷன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தான் இது எழுத போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 20 இங்கே இருக்குது, மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது 3 × 20 ப்ளஸில் போட்டு அடுத்த காலம் அடுத்தது என்ன? 2 × 20 ப்ளஸ் 10 × 6 ப்ளஸ் 1 × 4 ப்ளஸ் 20 × 4 ப்ளஸ் 40 × 11 ஆமாம். ஓகே, நான் இதிலேயே பார்த்து எழுதிடுறேன். 40 × 11 ப்ளஸ் 14 × 7 ப்ளஸ் 16 × 6. இப்போ இதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வருது? 3 × 20 60 ப்ளஸ் 2 × 20 40 ப்ளஸ் 10 × 6 60 ப்ளஸ் 4 ப்ளஸ் 80 ப்ளஸ் 440 ப்ளஸ் 14 × 7 ப்ளஸ் 16 × 6 = 878. ஸோ ₹878. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ₹878 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இதுதான் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்.